ஏ புஷ்பா, அங்க ரொம்ப நேரமா ஸ்விம்மிங் பூலையே அப்படி என்ன பார்த்துட்டு இருக்க? நான்சி, இங்க பாரு. லாஸ்ட் வீக் நம்ம சிண்டு வீட்டுக்கு வந்தப்ப இந்த ஸ்விம்மிங் பூல்ல எவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்ப தண்ணி எல்லாம் இல்லாம ட்ரையா இருக்குப்பா. அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். பண்டி, எதுக்கு பண்டி இப்படி தண்ணி எல்லாம் வெளியில விட்டுட்டு ட்ரையா வச்சிருக்காங்க? ஒருவேளை இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பெயிண்ட் பண்ண போறாங்களா? ஆமா நான்சி, எங்க சித்தப்பா கிட்ட நான் கேட்டேன். பெயிண்ட் பண்றதுக்கு தான் வச்சிட்டு இருக்காரு. பேசாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு சூப்பரா பெயிண்ட் அடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணா, எனக்கு கூட பயங்கரமா போர் அடிக்குதுண்ணா. நான் போய் இப்போ பெயிண்ட்டு ப்ரஷ்ஷு பக்கெட்டுன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேண்ணா. டே சிண்டு, அதெல்லாம் எங்க இருக்குடா? கொஞ்சம் எடுத்து கொடுறா, நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா பெயிண்ட் அடிக்கலாம். டேய் ராகுல், நானே உங்களை வார விளையாடுற கூப்பிட்டு இருக்கேன். நீங்க வர்ற கொஞ்ச நேரத்துல பெயிண்ட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். லோட்டஸ் அக்கா என்கிட்ட சொன்னாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா விளையாடலாம். லோட்டஸ் அக்கா, நீங்களே சொல்லுங்கக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன விளையாடலாம்? பேசாம ஹைட் அண்ட் சீக் விளையாடலாமா? டே 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 சிண்டு, என்னடா அப்படி ஓரத்தில் நின்றுட்டு இருக்க? நீ முதல்ல இந்த பக்கமா வா. மேல இருந்து எங்கேயாவது விழுந்துடாதடா. நானும் பார்த்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் மேலே ஏறியே நின்றுட்டு இருக்க. ஐயோ பண்டி அண்ணா, எனக்கு இப்படி நின்று பழக்கம் இருக்குண்ணா. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சூப்பரா ஹைட் அண்ட் சீக் விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் அவுட்டா ராகுல் தான் இருக்க போறான். டே ராகுல், நீ தானே தனியா நின்றுட்டு இருக்க, அதனால நீயே ஃபர்ஸ்ட் அவுட்டா இருடா. டேய், ஓரமாக நின்றுட்டு இருந்தா உடனே நான் அவுட்டாக இருக்கணும்னு சொல்லிடுவியா? என்னால எல்லாம் முடியாதுப்பா. நான் வேணா ஹைட் அண்ட் சீக்குக்கு வர்றேன். நான்சி அக்கா, நீங்க அவுட்டா இருங்கக்கா. டே ராகுல், என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான்லாம் அவுட்டா இருக்க மாட்டேன். ரோஸ், நீ அவுட்டா இரு. சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் எதுக்கு அவுட்டா இருக்கணும்? நான்லாம் கண்டிப்பா அவுட்டா இருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா ஆனா ஹைட் அண்ட் சீக் விளையாடுறதுக்கு வேணா வரேன். கம் ஆன் சிண்டு, நீ மட்டும் தானே ஹைட் அண்ட் சீக் விளையாடணும்னு ஆசைப்படுற. அதனால ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் போல நீயே அவுட் ஆயிர. உனக்கு தான் உங்க வீட்ல என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு எல்லாம் தெரியும்ல. இப்படி சொல்லியே என்னை ஏமாத்திருங்க. சரி சரி, போய் ஒளிஞ்சுக்கோங்க. மேல இருந்து பார்த்தா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். 1 2 3 4 5 6 மை 7. காட், சிண்டு இங்க மேல இருந்து பார்த்தா யார் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு கிளியரா தெரியும். இப்போ என்ன பண்றது? பேசாம ஸ்லைட்ல இறங்கி ஃபர்ஸ்ட் கீழே போலாம். நான்சி அக்கா, இங்க கீழேயே ஒளிஞ்சா மேல இருந்து அண்ணா பாத்துருவாருக்கா. நான் பின்னாடி போறேன். ஆமா பண்டி, அவ மேல இருந்து பார்த்தா இந்த மொத்த வீடும் தெரியும். நம்ம முன்னாடி பக்கம் ஒளிய கூடாது பண்டி. நம்ம பின்னாடி பக்கம் போய் ஒளிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயோ, இப்போ எனக்கு எங்க ஒளியறதுன்னு தெரியலையே. நான் எங்க ஒளிவேன்? பஞ்சி, இங்க கார்டன் டோர் ஓபனா இருக்கு. நான் போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டா கண்டிப்பா அவனால பின்னாடி வரவே முடியாது. ஏ ரோஸ், கார்டன் டோரை சாத்திட்டு போகாத. ஐயோ போச்சு, சாத்திட்டா. எல்லாரும் பின்னாடி போயிட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள மாட்டிட்டனே. மேல இருந்து பார்த்தா நல்லா தெரியும். ஐயோ அம்மா, என்னால ஏறவே முடியல. யாராவது வந்து கை கொடுங்கப்பா. ஐயோ அம்மா, தெரியாம வந்து இங்க ஒளிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் எங்க போய் ஒளியறது? எந்த இடமும் இல்ல. பேசாம நான் லிஃப்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். 97 98 99 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வரப்போறேன். மேல இருந்து பார்த்தா யார் எங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டுபிடிக்க போறேன். இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நானே தெரியாம க்ளூ கொடுத்தது தப்பா போச்சு. இவங்க எல்லாரும் வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாங்க. இப்போ இவங்களை எங்கன்னு போய் தேடுறது? எங்கேயுமே இல்லையே. ஸ்விம்மிங் பூல்குள்ளேயும் இல்லை, கீழேயும் இல்லை. மேலே ஏறி போன மாதிரியும் சத்தம் இல்லையே. போச்சு, நானே தேவையில்லாம இவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டேன். சரி, ஒண்ணு பண்ணலாம். கிச்சனுக்கு மேல இருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். ஏய் புஷ்பாக்கா, நீங்க லிஃப்ட்டுக்குள்ள தானே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க முடி நல்லா தெரியுது. அவுட்டு ஃபர்ஸ்ட் அவுட்டு புஷ்பாக்கா தான். புஷ்பாக்கா, வெளியில வாங்கக்கா, நான் உங்களை பார்த்துட்டேன்க்கா. என்னது இது? புஷ்பாக்காவை தவிர வேற யாரையுமே காணோம். இந்த ராகுல் பையன், பண்டி அண்ணா, நான்சி அக்கா யாரும் காணோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு லிஃப்ட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சது வேஸ்டா போச்சு. பேசாம நான் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்திருக்கலாம். டே சிண்டு, நீ என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னு சந்தோஷப்படாத. மத்தவங்களை எல்லாம் உன்னால கண்டுபிடிக்கவே முடியாதுடா. என்னது இது? இங்க மேல வந்து பார்த்தாலும் இல்ல, மேலையும் இல்ல, கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் இல்ல. அப்ப எங்க போனாங்கன்னே தெரியலையே. ஐயோ, கண்டுபிடிக்கவே முடியலையே. ஏ பண்டி, அங்க பாரு, அவன் மேல இருந்து எட்டி பார்க்கறான் பண்டி. என்னது இது? இந்த பக்கம் நான்சி அக்கா பேசுற மாதிரி மெதுவா சத்தம் கேட்டுச்சு. ஆனா இங்க யாரும் இல்ல. ஒருவேளை பின்னாடி பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? ஐயோ, ஆமா நான்சி, அவன் மேல இருந்து பயங்கரமா எட்டி பார்த்துட்டு இருக்கான். பண்டி அண்ணா, உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது. இங்க தானே இருக்கீங்க? ஐயோ அம்மா, பண்டி அண்ணா. ஐயோ பண்டி, நான்சி சீக்கிரமா இங்க வந்து பாருங்க. சிண்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டான். டேய் சிண்டு, என்னாச்சுடா உனக்கு? ஐயோ, சிண்டு பேசவே மாட்டேங்கிறான். சீக்கிரம் வாங்க. மை காட், சிண்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டானா? ஓ மை காட், என்னாச்சு சிண்டு? என்னாச்சு சிண்டு? மை காட், மேல இருந்து கீழே விழுந்துட்டான் போல இருக்கு. புஷ்பா, சீக்கிரமா நீ பண்டி நான்சி எல்லாத்தையும் கூப்பிடு புஷ்பா.
என்னது சிண்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டானா? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் அவனை மேல இருந்து எட்டி பார்க்காதடா எட்டி பார்க்காதடான்னு. டே சிண்டு, பிராங்க் தானே பண்ற? சிண்டு எந்திரிடா சிண்டு. பண்டி அவன் ஒன்னும் பிராங்க் எல்லாம் பண்ணல பண்டி. அவன் மேல இருந்து கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். அவனுக்கு அடிபட்டிருக்கும். முதல்ல நீ திருப்பி போடு பண்டி அவனை. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. இருங்க நான் திருப்பி பார்க்கறேன். டே சிண்டு ஏதாவது பேசுடா, பயமா இருக்குடா. டே சிண்டு திரும்புடா. ஐயோ ஐயோ, என்னது இது? சிண்டு கண்ணை மூடி இருக்கான். ஏ லில்லி, நீ ஒரு நிமிஷம் நீ சிண்டுவை பாத்துக்கோ. நான் போய் எங்க அம்மா கிட்ட சித்தி கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். மை காட் பண்டி, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப சொல்லு பண்டி. ஹலோ, இங்க என்னோட தம்பி மாடி மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. நீங்க சீக்கிரமா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு வைங்க. ஆமா, இதே அட்ரஸ் தான். சிண்டு சிண்டு, ஏ லில்லி, நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். சிண்டு ஏதாவது பேசுனானாப்பா? பண்டி, சிண்டு எதுவுமே பேசல. நீ 1 மினிட் வெயிட் பண்ணு. நான் சிண்டுவை முதல்ல மேல தூக்கி படுக்க வைக்கிறேன். ஐயோ பண்டி அண்ணா, எனக்குன்னு இருந்தது ஒரே ஃப்ரெண்டு. பேசாம சிண்டு கேட்டப்பவே நானே அவுட்டா இருந்திருக்கணும். நான் மட்டும் அவுட்டா இருக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா சிண்டு இப்படி மாடி மேல இருந்து கீழே விழுந்திருக்கவே மாட்டான்னா. பண்டி, நீ எவ்வளவு தடவை அவன் கிட்ட சொன்ன ஓரத்துல வந்து விளையாட வேண்டான்னு? அவன் ஓரத்துல வந்து நின்னுட்டு இருக்கிறப்பவே நம்ம வெளியில வந்திருந்தோம்னா அவன் இந்த மாதிரி ஓடி வந்து விழுந்திருக்க மாட்டான்ல பண்டி. சிண்டு அண்ணா, சிண்டு அண்ணா, சிண்டு அண்ணா ப்ளீஸ் நான் எந்திரிங்கண்ணா. நீங்க விளையாண்டுட்டு தானே இருக்கீங்க. சிண்டு அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சோட்டு பாப்பா, நீ பயப்படாத. நம்ம சிண்டுக்கு ஒன்றும் ஆகாது. நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துருவாங்க. நீ அழுகாம இரு. ஐயோ சிண்டு எந்திரிடா சிண்டு ப்ளீஸ்டா. பண்டி, நம்ம இமிடியேட்டா உங்க மாம்க்கும் சிண்டுவுடைய மாம்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நம்ம சிண்டுக்கு கண்டிப்பா எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கைஸ், அங்க பாருங்க, ஆம்புலன்ஸ் வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. ஆம்புலன்ஸ் வந்து கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சிண்டு கண்ணை முழிச்சிருவான். டிரைவர் வெயிட் பண்ணுங்க, இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ், நீங்கள் தானே ஃபோன் பண்ணது? மை காட், என்னாச்சு இந்த பையனுக்கு? எப்படி அடிபட்டுச்சுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏன் இப்படி அன்கான்ஷியஸாக இருக்கான்? சிஸ்டர், நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சிஸ்டர். இது என் தம்பி தான். இவன் மாடியில் இருந்து நாங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கும்போது எட்டி பார்த்து அப்படியே கீழே விழுந்துட்டான். விழுந்ததுல இருந்து எதுவும் பேச மாட்டேங்கிறான். மை காட், வீடு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. மாடி மேலே ஏறி விளையாடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே சிஸ்டர், என்னோட தம்பிக்கு எதுவும் ஆகாதல்ல? அவன் கண்டிப்பா பொழைச்சுப்பான்ல? அதெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. பேஷண்ட்டோட பேர் என்னப்பா? சார், என்னோட தம்பி பேரு சிண்டு. ஒரு தடவை எந்திரிக்கிறானான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிண்டு, 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 என்னது இது? ரொம்ப அன்கான்ஷியஸாக இருப்பான் போல இருக்கே. சரி ஓகே, டிலே பண்ணாமல் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தம்பி இங்கே பாரு, நீ தானே பேஷண்ட்டுடைய அண்ணன். இமீடியட்டாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லணும். அவங்க வர வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்போம். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிஸ்டர், நான் எங்க அம்மாக்கும் சித்திக்கும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சிஸ்டர். நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. என்ன சிஸ்டர் இது? பையன் அவ்வளோ பெரிய மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கான். பெருசாக அடிபட்டிருக்கும் போல இருக்கு. ஆமாம் சார், இந்த சின்ன பசங்க எங்கே சொன்னால் கேட்குறாங்க. அம்மா பார்க்க தெரியாமல் மாடி மேலே போய் விளையாடுறாங்க. எட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக கீழே விழுந்துடுறாங்க. சரி சார், நீங்கள் சீக்கிரமாக போங்க, நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். சிஸ்டர், பேஷண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். நேம் என்ன, ஏஜ் என்ன, எப்படி அடிபட்டுச்சு, அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? டாக்டர், பேஷண்ட்டுடைய நேம் சிண்டு, வயசு 8 ஆகுது. பேரண்ட்ஸ் இல்லாதப்ப மாடி மேலே ஏறி விளையாடும் போது எட்டி பார்த்து கீழே விழுந்திருக்கான். கீழே விழுந்ததுலேருந்தே அன்கான்ஷியஸாக தான் இருக்கான் டாக்டர். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் வரல. வாட்? அவங்க இன்னும் வரலையா? பேஷண்ட் வந்து 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சுமா. நான் அது வரைக்கும் என்ன பண்ணட்டும்? சிண்டு தானே சொன்னீங்க? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? சிண்டு, சிண்டு, சிண்டு. பார்த்தீங்களா சிஸ்டர், பையன் அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். கான்ஷியஸாக இல்லாமல் நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸோடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக வேணும். இந்த ஹாஸ்பிட்டல் பேர் தானே பண்டி சொன்னா? இங்கே சிண்டுன்னு யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? வாங்கம்மா, நீங்கள் தான் பேஷண்ட்டுடைய அம்மாவா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாக போய் டாக்டரை பாருங்க போங்க. என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? நீங்கள் வராமல் அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் முதல்ல போய் டாக்டரை பாருங்க. அட கடவுளே, இந்த பசங்களை ஒரு நிமிஷம் விட முடியல. டாக்டர் என்னாச்சு டாக்டர்? நாங்கள் எல்லாம் வெளியில் போயிருந்தோம் டாக்டர். அப்போ பார்த்து இந்த பசங்க விளையாண்டு கீழே விழுந்துட்டாங்க. சிண்டுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். வாங்கம்மா, இந்த மாதிரி பசங்களை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்காங்க. நீங்கள் வராமல் கையெழுத்து போட முடியாது. நீங்கள் தானே பேஷண்ட்டுடைய அம்மா. சீக்கிரமாக போய் கையெழுத்து போடுங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். டாக்டர், அது வந்து நான் அம்மா கிடையாது, ஆனால் என்கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கான். அம்மா மாதிரி தான் டாக்டர். வாட்? அம்மா மாதிரியா? என்னம்மா இது? இவங்க அம்மா இருக்காங்கல்ல, அப்படின்னா அவங்க அம்மா கையெழுத்து போட்டால் தான் என்னால் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அட கடவுளே, இந்த கீதாக்கு இந்த நேரம் பார்த்து ஃபோன் அடிச்சா வேற ஃபோன் அடிக்க மாட்டேங்கிறாளே. டாக்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர்? இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் என்னால் இப்போ சொல்லவே முடியாது. நீங்கள் இம்மீடியட்டாக போய் பேஷண்ட்டுடைய அம்மாவை இம்மீடியட்டாக வர சொல்லுங்கம்மா. என்னம்மா இங்கே நின்று எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, என் பையனுக்கு கண்ணு பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி நடந்துட்டுருக்கு. ஐயோ சிண்டு, என்னடா இது? இப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கியே. சிண்டு எந்திர
சரிடா மேலே. என்ன டாக்டர் இது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணாமல் இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? அம்மா ஒரு வழியாக வந்துட்டீங்களா? பேஷண்ட்டுடைய அம்மாவுடைய கையெழுத்து இல்லாமல் எங்களால் எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல போய் கையெழுத்து போட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். புரியுதா உங்களுக்கு? லேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்னது கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா? நான் எதுக்கு டாக்டர் கையெழுத்தெல்லாம் போடணும்? நீங்கள் கையெழுத்தெல்லாம் போட சொல்கிறத பார்த்தா என் பையனுக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். இப்போ பாருங்க, நான் கூப்பிட்டா எந்திரிச்சுக்குவான் பாருங்க. சிண்டு சிண்டு எந்திரிச்சு அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுடா சிண்டு. இங்க பாருங்கம்மா, உங்க பையனுக்கு அடிபட்டதுல அவன் அன்கான்ஷியஸா இருக்கான். நீங்க கூப்பிடுறதுனால அவன் எந்திரிக்க போறதில்ல. நீங்க சீக்கிரமா போய் கையெழுத்து போட போறீங்களா இல்லையா? சிஸ்டர், அதான் பேஷண்ட்டுடைய அம்மா வந்துட்டாங்கல்ல, அவங்க கையெழுத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அவங்க எப்படியும் கையெழுத்து போட்டுருவாங்க. நீங்க பேஷண்ட்டுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் ரூம் ரெடி பண்ணுங்க, எம்ஆர்ஐ எக்ஸ்ரே ரூம் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லுங்க. சரியா? எமர்ஜென்சின்னு சொல்லுங்க. வேற ஏதாவது அவுட் பேஷண்ட்ஸ் இருந்தா வேற ரூமுக்கு மாத்த சொல்லுங்க. ஓகே டாக்டர், நான் 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் டாக்டர்.